எல்லா படங்களை பொறுத்த வரைக்கும் காலை காட்சியும் மேட்னி காட்சியும் வசூல் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் வசூல் குறையும். பட் இந்த படத்துக்கு அப்படியே மாறுதலாக தமிழ்நாட்டில் 69 லட்சம் பார்வையாளர்களை மொத்தம் கடந்திருக்காங்க. வியாழக்கிழமை இருந்த வசூலுக்கும் வெள்ளிக்கிழமை இருந்த வசூலுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு பச்சையாக சொல்லணும்னா ஒரு 50 தடவை கூப்பிட்டு போய் ஒரு தடவை கூட ஒரு டைரக்டர் எடுக்கலை. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியலை. இந்த படத்துலேயே தலைன்னு ஒரு டைலாக்காக அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணே திரும்ப பேட்டியில் என்ன சொல்லுது, எனக்கு தளபதி தான் ரொம்ப பிடிக்கும், தலைன்னு நான் மீன் பண்ணது நான் தோனியை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம், லாபகரமாக அமையாது. ஏன்னா முதல் வாரம் 75% நம்ம டேர்ம்ஸ் கொடுத்தோம்னா 2வது வாரம் 70% தான் கொடுக்கணும். அதுதான் ட்ரேடில் உள்ள ப்ராக்டிஸு. அப்படி வரும்பொழுது இந்த படம் இந்தியில் ரிலீஸ் ஆகவே இல்லை. தமிழ் வெர்ஷன் தான் கொண்டு போய் இந்தியில் போட்டிருக்காங்க. அது அவங்க நினச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன் வரல. இதுக்கு நீங்கள் எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க? டிக்கெட் நியூவில் இவ்வளோ தான் வருது, புக் மை ஷோவில் இவ்வளோ தான் வருது, இவ்வளோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இவ்வளோ தான் வருது. அதை தாண்டி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அவங்க ஒரு நம்பர் போடுறாங்கன்னு சொன்னால் இதுக்கு யார் பொறுப்பு? சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முருகா. சார், கோட் திரைப்படம் கிட்டத்தட்ட 10 நாட்கள் கிட்ட ஆகிடுச்சு. தமிழகத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குது? தமிழ்நாட்டில் நல்ல வசூல் தான் இருக்குது, ஒரு திருப்தியான வசூல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமான காரணத்தை என்ன முன்வைக்கிறாங்கன்னா, காலை காட்சி மதிய காட்சிக்கு மட்டும் ஆளே இருக்க மாட்டாங்க, ஆனால் ஈவினிங் எல்லாத்தையும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இந்த காலை காட்சி எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. எல்லா படங்களை பொறுத்த வரைக்கும் காலை காட்சியும் மேட்னி காட்சியும் வசூல் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் வசூல் குறையும். பட் இந்த படத்துக்கு அப்படியே மாறுதலாக நைட் ஷோவும் ஈவினிங் ஷோவும் வசூல் கூட இருக்குது, காலை காட்சியும் மேட்னியும் கம்மியாக இருக்குது. அதுக்கு இன்னொரு காரணம், அது ஒர்க்கிங் டேவாக இருக்கிறதுனால எல்லோரும் ஆஃபீஸ் விட்டு அதுக்கப்புறம் பாக்கி 2 ஷோக்கு படத்துக்கு வர்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பெண்கள் கூட்டமும் ஃபேமிலி லேடிஸு குழந்தைங்கள்லாம் ரொம்ப அதிகமாக படத்துக்கு வர்றாங்க. இதில் யார்கிட்டையுமே உனக்கு சொல்லாமல் உனக்கு இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன், தமிழ்நாட்டில் 69 லட்சம் பார்வையாளர்களை மொத்தம் கடந்திருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா லியோவோட அதிகம்னு சொல்ல வரீங்களா? இது லியோவை விட கம்மின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா லியோ கிட்டத்தட்ட 68 லட்சம் பேர் தான் பார்த்ததாக ஒரு செய்தி இருக்குது. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க 69 லட்சம்ட்டிங்க. அப்போ லியோவை கடந்த மாதிரி தானே சார் இருக்குது? அதாவது நான் சொல்கிறது நம்பர் லியோவோட நம்பர் எனக்கு தெரியாது. பட் லியோவோட கலெக்ஷனோட இந்த படம் கொஞ்சம் கலெக்ஷன் கம்மி தான். எனக்கு ஒரு நல்ல நான் ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா அதை என்னால் புதன்கிழமைக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இன்னும் ரொம்ப கரெக்டாக சொல்லணும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை இடையில ஒரு நாள் லீவ் இருக்குது. ஸோ நான் புதன்கிழமைக்கு அப்புறம் தான் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். லியோ வெளியாகும்போது கிட்டத்தட்ட 4 நாட்கள் கிட்ட விடுமுறைகளே வந்துச்சு, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்ண்டு. இது விடுமுறை நாட்கள் கம்மியாக இருக்கிறதுனால அந்த வசூலை எட்ட முடியலன்னு அப்படியும் ஒரு பெரிய ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வியாழக்கிழமை இருந்த வசூலுக்கும் வெள்ளிக்கிழமை இருந்த வசூலுக்கும் சம்மந்தமே இல்லை. மறுநாள் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி ஹாலிடே, ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே. அந்த 2 நாளைக்கும் ரொம்ப வசூல் நல்ல அதிகமாகிடுச்சு. இல்லை, நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு கேள்வி கேட்க தோணுது. அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமே முதல் நாள் இவ்வளோ வசூல்னு போட்டாங்க, திரும்ப அடுத்த 3 நாள் சேர்த்து 4 நாள் சேர்த்து இவ்வளோ வசூல்னு போட்டாங்க. அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாளில் சரியாக பண்ணாத மாதிரி தான் சரி இருக்குது அந்த வசூல், அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா. இல்லை முருகாவில் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் அவங்க 130 கோடி என்னமோ போட்டாங்க வேர்ல்டு வைடு. அடுத்த 4 நாள் சேர்த்து 280 கோடி போட்டாங்க. அது என்ன கணக்குன்றது ஆக்சுவலாக நான் பல முறை சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாருமே திரும்ப எல்லாருமே அந்த யூடியூப்காரங்க என்ன கேட்கும்போது அந்த கணக்கு தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்கும். கேரளா கணக்கு, கர்நாடகா கணக்கு, ஆந்திரா கணக்கு. இந்த படத்து அந்த கணக்கு ஆக்சுவலாக என்கிட்ட இல்லை. அதே மாதிரி வெளிநாடுகளில் என்ன வசூலாக இருக்குது அது என்கிட்ட இல்லை. எனக்கு இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு நியாயமான சில கருத்துக்களை சொல்லணுன்னாக்க, இந்த படம் நல்ல படம், எனக்கு படம் பரவாயில்லன்னு படுது. அது செகண்ட் ஹாஃபில் அந்த டைரக்டர் நம்மளை எங்கேஜாக வச்சுருக்கிறார். படத்தில் குறைகள்னு ஒரு 2-3 குறைகள் இருக்குது. யுவன் சங்கர் ராஜா மிகப்பெரிய ஏமாற்றம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு பாயிண்ட் படத்தோட லென்த்து கூட. படத்தோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷங்கிறது கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயந்தான். இன்னொன்று, அந்த 2வது கதாநாயகியாக வர்ற பொண்ணு கொஞ்சம் அவ்வளோ பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள மாதிரி எனக்கு தெரியலை. இதெல்லாம் சில மைனஸ்ஸு. ஆனால் இதை தாண்டி படம் அவர் எங்கேஜிங்காக தான் டைரக்டர் வச்சுருக்கிறாரு. ட்ரெய்லர் வரும்போது அவரை கூப்பிட்டு வாழ்த்து சொல்லும்போது அவர் எடுத்து சந்தோஷமாக பேசினார். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட
பச்சையாக சொல்லணும்னா ஒரு 50 தடவை கூப்பிட்டு போய் ஒரு தடவை கூட அவர் டைரக்டர் எடுக்கலை. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் அவருக்கு வாழ்த்து சொல்ல விரும்பி தான் கூப்பிட்டேன், எடுக்கலை. ஆனால் படம் வந்து செகண்ட் ஹாஃப் உண்மையிலுமே ரொம்ப நல்லாயிருக்கு படம். இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன பார்க்கப்படுகிறதுனா சார், படத்துக்கு முன்னாடி வந்து இந்த படத்தில் எடுத்தவங்க எல்லாருமே அஜித்தை வந்து பேஸ் பண்ணி இன்டர்வியூவாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஜித் வராரு, கிளைமேக்ஸில் அஜித் இந்த இது கிட்ட தெரிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. படம் முடிஞ்சவுடனே வேற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. திரும்பவும் டைரக்டர் என்ன சொல்கிறார், அஜித் தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோன்றாரு. ஆளாளுக்கு வந்து இவங்களே ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து படம் விளம்பரத்துக்காக பண்ணுற வேலைகள் எடுத்துக்க முடியுமா? இதை பற்றி நான் எதுவுமே கருத்து சொல்ல விரும்பலை. அஜித்தை விரும்புகிறவங்க அஜித்தை ப்ரமோட் பண்ணுறாங்க, அஜித் வேண்டான்னு நினைக்கிறவங்க விட்டுறாங்க. அந்த படத்துலேயே வந்து தலைன்னு ஒரு டைலாக் அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணே திரும்ப பேட்டியில் என்ன சொல்லுது, எனக்கு தளபதி தான் ரொம்ப பிடிக்கும், தலைன்னு நான் மீன் பண்ணது நான் தோனியை தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம். எப்படியோ படம் ஓடிடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு, லாபம் வந்துச்சுன்னா ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏஜிஎஸ்க்கு கண்டிப்பாக ஒரு லாபம், ஒரு சின்னதாக ஒரு மினிமமாக ஒரு லாபம் வரும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ ரூபான்னெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை சார், இந்த படத்துக்காக வந்து தமிழகத்தில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க விநியோகஸ்தர் திரையுரிமை உரிமையாக இருக்கும். அது வந்து ஏதோ வந்து இது வரைக்கும் நடக்காத ஒரு சூழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏதோ 2 வாரத்துக்கு ஒரே அமௌண்ட் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதான் 2 வாரத்துக்கு 75% வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான். உண்மையாக அந்த 2 வாரத்துக்கு பண்ணும்போது இந்த திரையுரிமை உரிமையாளர்களுக்கு அது லாபகரமாக அமையும் நினைக்கிறேன். லாபகரமாக அமையாது. ஏன்னா முதல் வாரம் 75% நம்ம டேர்ம்ஸ் கொடுத்தோம்னா 2வது வாரம் 70% தான் கொடுக்கணும். அதான் ட்ரேடில் உள்ள ப்ராக்டிஸு. பட் இது பெரிய படம், பெரிய விலை, பெரிய தொகை, அட்வான்ஸு. அதனால் எங்களுக்கு வந்து 2.75 வேணும்னு கேட்டதுனால தியேட்டருக்காரங்களுக்கும் நானாக சொல்லிட்டேனே, அந்த அரண்மனை, தனுஷ் படம், கருடன், அந்த மகாராஜா, இதை தவிர வேறு எந்த படமும் ஓடலை. ஸோ வேறு வழியே இல்லை, தியேட்டரை ஓட்டி தான் ஆகணும். கேண்டீன் வரணும், பார்க்கிங் வரணும். அதனால் வேறு வழி இல்லாமல் தியேட்டருக்காரங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கு போட்டுக்கிட்டாங்க. வலுவாக உள்ள இடங்களில் உள்ள தியேட்டருக்காரங்க எங்களுக்கு இவ்வளோ டைம்ஸ் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு சில பேர் 65-70க்கெல்லாம் போட்டிருக்காங்க. அது பொசிஷன் மாறி மாறி வருது. அது ஏ சென்டரில் ஒன்று, மல்டிப்ளெக்ஸ் மால்ஸில் ஒன்று, சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ஒன்று. சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் சில ஊர்களில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை, இது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இது லைஃப் டைம் ரன்னும் போது தான் உங்களுக்கே தெரிய வரும்னு சொல்ல முடியுமா? அது லாபமாக அமைஞ்சு தான் வந்துதா வராமல் போயிடுச்சா அப்படின்ற லாப நஷ்ட கணக்கு இந்த படத்துடைய லைஃப் டைம் ரன்னில் தான் தெரிய வரும்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நானும் திரும்ப லைஃப் டைம் ரன்னுங்கிறதே மேக்ஸிமம் 3 வாரம் தான், அதிகபட்சம் போனால் 4 வாரம் தான். 4 வாரத்துக்கு அப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஓடிடியில் வந்துடுறாங்களே. அதனால தான் இந்த படம் ஹிந்தியில் ரிலீஸே கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப பேருக்கு தெரியாது. ஹிந்தி சினிமா சோஃபார் இஸ் கன்சர்ன்ட் அவங்க ரொம்ப தெளிவாக ஹிந்தியில் உள்ள அவங்க மால்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸ், அந்த பிவிஆர், அவங்க எல்லாமே அந்த குரூப்ஸில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 8 வாரம் கழித்து ஓடிடியில் வந்தால் தான் அவங்க ரிலீஸே பண்ணுவாங்க, இல்லைனா பண்ணவே மாட்டாங்க. அப்படி வரும்பொழுது இந்த படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகவே இல்லை. தமிழ் வெர்ஷன் தான் கொண்டு போய் ஹிந்தியில் போட்டிருக்காங்க. அது அவங்க நினச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன் வரல. இந்த படத்தோட ஒட்டுமொத்த கலெக்ஷன் குறைஞ்சதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன், 8 வாரம் கழித்து ஓடிடியில் வெளியிட்டால் தான் ஹிந்தியில் படம் போடுவாங்க. அதனால் ஹிந்தியில் படம் போடலை. இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்துக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த டேட்டில் வேறு படங்கள் வராதனால நாங்கள் தேட்டர் ஏன் சும்மா வச்சுருக்கிறதுக்காக தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கினாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகள் இருக்குது. அது முற்றிலும் உண்மையாது. திரும்ப நானும் அதை தானே சொன்னேன், முற்றிலும் உண்மை தான். ஏன்னா இப்போ இந்த ராயன் படத்துக்கு அப்புறம் வேறு எந்த விதமான ஒரு பெரிய படமும் வந்து ஒரு சக்ஸஸை தியேட்டர்களுக்கு கொடுக்கல. இடையில ஒரே ஒரு வாழை மட்டும்தான் பரவாயில்லாமல் ஒரு நியாயமாக நல்லா ஓடிச்சு. ஸோ அது வாழை எல்லா தியேட்டர்லையும் படம் போட்ட முடியாது. ஸோ வாழைக்கு அப்புறம் வேறு படமே இல்லைங்கும்போது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் ஒரு பெரிய பேனரில் வருது, ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே மங்காத்தா கொடுத்துருக்குறாரு, மாநாடு கொடுத்துருக்குறாரு. அதனால் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர். அதை நம்பி தான் நம்ம அதை படத்தை போடுறோம், ரிஸ்க் எடுக்கிறோம். சார், நீங்களே சொன்னீங்க இப்போ ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆகலை, 8 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடி கொடுக்குற படங்கள் மட்டும்தாங்க வெளியிட்டு. தமிழ்நாடு திரையுரிமை உரிமையாளர் சங்கம் என்ன பண்ணுறாங்க? 4 வாரத்தில் ஓடிடியில் கொடுக்கும்போது இதை பற்றி சம்மந்தமாக வந்து நாங்களும் பண்ண மாட்டோம், நீங்கள் குறிக்கோளாக நிற்கலாம், சரியாக நிற்க மாட்டேன்றீங்க. கண்டிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் சாரும் சரி, நம்ம மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் தலைவர் மரியாதைக்குரிய திருப்பூர் சுப்பிரமணிய சார் அதில் ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிருக்காங்க. 2 கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. அவங்க இப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனில் என்ன ஆக்சுவலாக நடப்புன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த டிஜிட்டல் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ஒரு 6-7 கம்பெனி, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அந்த எக்ரிமெண்ட் மெத்தடெல்லாம் மாட்டி எப்படி பண்ணலான்னு சொல்லி பேசிக்கிருக்காங்க. விரைவில் அது நடைமுறைக்கு வரும். சார், இங்கே சமூக வலைத்தளங்களில் முக்கியமாக வந்து பார்க்கப்படுகிறது என்னென்னா, முதல்லலாம் வந்து நமக்கு தெரியாது, யாரோ ஒருத்தவங்க சொல்கிறதா தான் உண்மைன்னு நம்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம போட்டோம்னா உடனே போய் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம், இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்ட்டு. அந்த மாதிரி ஒரு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்துச்சு, ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு.
டிக்கெட் நியூ புக் மை ஷோ இந்த கவுண்ட்ஸ் எல்லாமே எடுத்து போடுறாங்க. ஏன்னா அதுலேயே அஃபிஷியலாகவே இருக்குது. புக் மை ஷோவில் இன்றைக்கி இந்த படம் எத்தனை டிக்கெட் விற்றுருக்குன்ற முதல் கொண்டு அஃபிஷியலாகவே சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வசூலை மட்டும் இந்த படத்தோட அந்த படம் அதிகன்றாங்க. எப்படி சார் வரும் அது? இதுக்கு நீங்கள் எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க? டிக்கெட் நியூவில் இவ்வளோ தான் வருது, புக் மை ஷோவில் இவ்வளோ தான் வருது, இவ்வளோ இன்ட்டு இவ்வளோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இவ்வளோ தான் வருது. அதை தாண்டி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அவங்க ஒரு நம்பர் போடுறாங்கன்னு சொன்னால் இதுக்கு யார் பொறுப்பு? நீங்களே தான் சொல்லணும், பொதுமக்கள் தான் சொல்லணும், சோஷியல் மீடியா தான் சொல்லணும், உங்களை மாதிரி யூடியூப்காரங்க தான் சொல்லணும். ப்ரொடக்ஷன் ஹவுஸை தவிர்த்து இந்த ஆன்லைனில் ட்ராக்கர்ஸும் சுற்றிட்டு இருக்கவங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார். இப்போ லியோ திரைப்படம் ஒரு நாள் வந்து 4,30,000 டிக்கெட் விற்றுருக்கு. கோட் திரைப்படம் அன்னைக்கு வந்து 1,73,000 டிக்கெட் தான் விற்றுருக்கு. ஆனால் வசூல் மட்டும் லியோவோட அதிகம். எப்படி வரும் இது? வாய்ப்பு இல்லை. அப்போ இதை நான் பல முறை சொல்லிட்டேன். இந்த ரசிகர் மன்றத்துக்காரங்க ரொம்ப அதிகமாக சண்டை போடுறதும், இந்த ட்ராக்கர்ஸ்னு சொல்கிறவங்க அந்த இது சொல்கிறதும், எனக்கு அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு அதில் ஒரு பெரிய கருத்து என்கிட்ட இல்லை சார். ஆரம்பத்திலே நீங்களே நம்ம சேனலில் பேட்டி கொடுத்துருக்கீங்க, ஜெயிலர் திரைப்படம் தான் தமிழகத்தில் அதிக வசூல் செய்த படம், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, அதாவது அதிகமான ஷேர் எடுத்த படம், அதிக வசூல் செய்த படம்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து லியோ வந்து வாய்ப்பே இல்லை, தாண்டவே இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன ஆச்சு, இந்த படத்தை கொண்டு வந்துட்டாங்க, ஜெயிலரை கிராஸ் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே வந்து அதுக்கு சாத்தியம் உண்டா சார்? இது நண்பர் சீமான் இதில் சொல்லணும்னா வாய்ப்பு இல்லை ராஜா. நான் தான் பல முறை சொல்லிட்டேன், இந்த கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேட்டையா விசுவாசம்தான் கூட, வாரிசா துணிவா வாரிசு தான் கூட, வீரமா ஜில்லாவா கண்டிப்பாக வீரம் தான் கூட. அது எது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை உண்மை தான் சொல்ல போகிறோம். இப்போ பொன்னியின் செல்வன் வர்றதுக்கு முன்னாடி விக்ரம் தான் தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய வசூல்னு சொன்னோம். விக்ரம் வந்ததுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் வந்துச்சு பார்ட் 1. அது வந்து விக்ரமோட வசூலை வந்து முறியடிச்சிச்சு, அதுதான் அதிகமான வசூல்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஜெயிலர் வந்துச்சு, ஜெயிலர் தான் நம்ம டாப் வசூல்னு சொல்லி சொன்னோம். அதுதான் இன்னி வரைக்கும் அது வந்து சூப்பர் சீட் பண்ணி நிற்குது. அதுக்கு இப்போ நீ போகும்போது அந்த லியோ ப்ரொடியூசர் அங்கமாக இருக்கக்கூடிய ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன்லேருந்தே ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்திலேயே லியோ வசூலை விட ஜெயிலர் வசூல்னு சொல்லி அந்த புத்தகத்திலே அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. அதை வேணால் உனக்கு காட்டுறேன் நான். வேறு என்ன வேணும் அப்புறம்? இப்போ தமிழகத்தில் ஒரு திரைப்படம் வந்து எத்தனை டிக்கெட் விற்றுருக்குன்னு கண்டிப்பாக தெரியும்ல சார். ஒரு திரையரங்க மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் தலைவருக்கோ இல்லை திரையரங்க உரிமையாளர்களுக்கும் தெரியும்ல சார். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் படம் பார்த்துருக்காங்க இந்த படத்தில், அந்த டீட்டெயில்ஸ் தெரியும்ல சார் கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும்? சார் கண்டிப்பாக ப்ரொடியூசருக்கு தெரியும். அந்த ப்ரொடியூசர்கிட்ட முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்க கேட்டால் அவங்க கண்டிப்பாக சொல்ல தான் செய்வாங்க. இந்த என்னென்னா எதுக்கெடுத்தாலும் யாருன்னா ஒரு படம் வந்துச்சுன்னா இந்த படம் 1000 கோடி வசூல் செய்யும், 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்றாங்க. ஒரு ப்ராடக்ட் வெளில வராமலே எப்படி சார் அவங்க நிர்ணயிக்கிறாங்க? இது வந்து இதுக்கு நான் பல முறை சொல்லிட்டேன். கங்குவா டேபிள் ப்ராஃபிட்டா அது எனக்கு தெரியாது. இந்த படம் கோட் படம் டேபிள் ப்ராஃபிட்டா எனக்கு தெரியாது. கோட்டுக்கு அப்புறம் வர்ற அந்த அவருடைய 69வது படம் அது ப்ராஃபிட்டா எனக்கு தெரியாது. படம் வந்த பிறகு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். அது தமிழ்நாடு அளவில் என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு எனக்கு சொல்ல முடியும். இது 2 தான் என்னால் சொல்ல முடியும். மற்ற எந்த விதமான ஹேஷியங்களுக்கோ ஜோசியங்களுக்கோ என்னால் பதில் சொல்ல முடியாது. இங்கே என்ன முற்படுதுன்னா சார், இப்போ அந்த 1000 கோடி வசூல் பண்ணணும்னா நம்ம வந்து பாலிவுட்டு இந்த டோலிவுட்லலாம் இந்த நம்ம திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடியை கிராஸ் பண்ணிடணும் அந்த 2 லாங்குவேஜ்லையுமே. அப்படி கிராஸ் பண்ண படங்கள் தான் வந்து 1000 கோடியை கிராஸ் பண்ணிருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் KGF 2லாம் தமிழ்நாட்டில் என்ன பண்ணிச்சு, பாலிவுட்டில் என்ன பண்ணிச்சுன்ட்டு. ஒரு பாகுபலி 2 பாலிவுட்டில் எவ்வளோ பண்ணிச்சு, தமிழ்நாட்டில் எவ்வளோ பண்ணிச்சு. அது மற்ற மாநிலங்களில் நான் கேட்குறது இந்த 2 படத்தோடு வேறு எந்த படம் பண்ணியிருக்கு? KGF பாகுபலியை தவிர எந்த படம் பண்ணியிருக்கு? இல்லை பண்ணலை, அந்த அளவுக்கு பண்ணலை. KGF 2 பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அதான் KGF பார்ட் 1, 2 அந்த இது பாகுபலி 1 and 2 சார். அது ஏன் 1000 கோடி தாண்டிச்சுன்னா அது வந்து ஹிந்தியில் வந்து ஹிந்தி மொழியில் வெளியிடப்பட்ட படங்கள், அதுதான் விஷயம். இல்லை அங்கே நம்ம அந்த கலெக்ஷன் அடிக்கிறத இங்கே 1000 கோடி கிராஸ் பண்ணுது ஈஸியாக. நம்ம படங்கள் எதுவுமே பாலிவுட்டில் அந்தளவுக்கு இன்னும் ஒரு 100 கோடி கலெக்ஷன் கூட எடுக்கல தமிழ் படங்கள் எதுவுமே, டப்பிங்லேயும் சரி எதுலேயுமே சரி. அப்படி இருக்கும்போது எந்த கணிப்பில் வந்து இது 1000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து விளம்பர யுக்திக்காக சொல்கிறாங்களா இது எல்லாமே? அது அவங்களோட ஆசை, தனிப்பட்ட ஆசை. அது விளம்பர யுக்தியாக மாறும் பொழுது சமயத்தில் சில நேரம் வந்து அது நகைச்சுவையாக கூட இருக்குது. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.